வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். ஆதிமூல சத்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி சுவாமியினுடைய ஆசீர்வாதம் பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். படைத்தவன் உன்னருகில் இருந்த போதுமே தினதினமும் புலம்புவதேனோ மானிடா, மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யடா, பரம்பொருளை நீயும் அறியலாம். மனதை சுத்தம் செய்தால் பரம்பொருள் உன் அருகில் இருப்பதை நீ அறிந்து கொள்ள முடியும், அறிய முடியும். வருடத்தில் தமிழ் மாதம் 12, இங்கிலீஷ் மாதமும் 12 வருகிறது. தமிழ் மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு சிவராத்திரியும் சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று சிவனை வழிபடுவதுண்டு. ஆனால் மகத்தான சிவராத்திரி என்பது மாசி மாசத்திலே தான் சிறப்படையுது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் 12 மாதத்தில் அந்த 11 மாதத்துக்கு அப்பேற்பட்டது 12 மாதம். 12 மாதத்தில் வருகின்றது சிவனுடைய முழுமையான சிவராத்திரி. அந்த சிவராத்திரி என்று இரவெல்லாம் முழித்துக்கொண்டு நாம் சிவனை வழிபட்டால், அதாவது சொர்க்கத்துக்கு போகலாம் என்று ஐதீகம் இருக்கிறது. அதே போல சிவராத்திரி என்பது அதிகாலை, அதாவது இந்த ஆகர்ஷண சக்தி என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது அதிகாலை 3 மணிக்கு, அதாவது பார்வதியும் சிவனும் வருவதாகவும், அதாவது 3 to 4க்குள் வருவதாகவும், 4 to 5 மணி அளவிலே பிரம்மனும் சரஸ்வதியும் வருவதாக ஐதீகம் சொல்கிறது, புராணம் சொல்கிறது. 5 to 6 மணிக்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அருள் கடாட்சம் ஆகர்ஷணம் கிடைக்கிறதாகவும் ஐதீகம் இருக்கிறது. அதனால 3 to 6 மணி என்பது அதிகமாக மக்களுக்கு உறக்கம் வருகின்ற நேரம். அந்த நேரத்திலே நாம் இந்த பூஜையை வளப்படுத்தினால், தவத்தை, அதாவது தியானம், தவம், பிரார்த்தனை அந்த நேரத்தை செய்கின்ற போது அதிபயங்கரமாக நம்மளுக்கு ஆக்கர்ஷணம் உள்ள உடலுக்குள் புகுந்து பரவச நிலை அடைய செய்யும் என்பது பரம்பொருளுடைய நோக்கம். பரம்பொருள் அப்பொழுதுதான் அதிவேகமாக ஆகர்ஷண சக்தியாக நம் உடலுக்குள் காந்த சக்தியாக பரவுகிறது. அப்பொழுது நாம் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் தபசிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டு மக்கள் கடும் தவம் புரிய முடியாது. பிறருக்கு உபத்திரியம் செய்யாமல், பிறருக்கு துன்பங்கள் விளைவிக்காமல், தனக்குள் தன்னை சுத்தப்படுத்தி நாம் இருந்து கொள்ளுகின்ற போது இறைவன் தானாகவே வந்து நம்மளுக்கு அருள் புரிவான் என்று ஐதீகம் இருக்கிறது. அதனால இந்த உலகத்துல இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ மாசி மாதம் அந்த மகா சிவராத்திரி மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி கும்பிடுகின்றார்கள் அல்லவா? அதே போல சித்ரா பௌர்ணமி என்பது மிகப்பெரிய
ஒரு வெளிச்சமாக 12 மாதத்திலே அது சித்திரா பௌர்ணமி மிகப்பெரிய சிறப்பாக கொண்டாடப்படுகிற சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி. அதே மற்ற மாதங்களில் வருகின்ற அமாவாசையோட ஆடி அமாவாசை மிகப்பெரிய லெவலில் முழுமையாக இருப்பதாக ஐதீகம் இருக்கிறது. அதே மாதிரி மகா சிவராத்திரி மாசி சித்ரா பௌர்ணமி என்று சித்திரை மாதம், அதாவது ஆடி மாதம் வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசையாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழகம் மட்டுமல்ல, அறிந்தோர் எல்லாம் ஊரிலையும் கொண்டாடுகிறார்கள். ஆகினால ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டு நாம் பிறர் மத்தியிலே நடிக்காமல் நாம் உள்ளத்தை சுத்தம் செய்து நாம் உறுதியாக இருந்து நாம் தவம் செய்து ஜபம் செய்து பரம்பொருளை அறிந்தால் நமக்குள் இருக்கின்ற அந்த ஒளி என்பது வெளிச்சமாக அகம் புறத்திலே தெரியும். அகத்தில் எரிகின்ற அந்த தீப ஒளி நாம் புறத்திலே தெரியும் என்று நான் நம்புகின்றேன். அனைவருக்கும் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ சுத்தம் செய்து கொண்டே இரு, எதையும் எதிர்பார்க்காதை. கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு அனைத்தும் கிடைக்கும். ஆகினால அதாவது உணவு என்பது தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த உணவு என்பது மிகப்பெரிய முக்கியமாக இந்த உலகில் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுகிறது. அந்த உணவு என்பது அதாவது உடலுக்கு ஆன்மா பலத்தையும், உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் உணவு வேண்டும், உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உணவு வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அதுதான் முன்னோர்கள் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு. அதாவது எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று. அதாவது தெய்வத்தினுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் அன்னத்தில் அருணன் ஒளிந்து, அன்னத்தில் அருணன் என்றால் இறைவன் ஒளிந்து நமக்கு அருள்பளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சாத்தியமாகும். ஆகையினால எல்லாம் நல்லபடியாக இருப்பதற்கு உன் உள்ளத்தை சுத்தம் செய், உன் உடலை சுத்தம் செய், உன் இல்லத்தை சுத்தம் செய், உன் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய், நகரத்தை சுத்தம் செய், நாட்டை சுத்தம் செய், உலகத்தை சுத்தம் செய். எல்லாம் சுத்தத்தில்தான் இருக்கின்றது இறை அருள் என்று சொல்லி அனைவருக்கும் மகாலட்சுமி அருள் பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ்.